வணக்கம். நான் உங்கள் சுகுமார். நீங்கள் ஒரு பவுன் நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மினிமம் 55,000 ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பவுன் நகையை வந்து எடுக்க முடியும். அப்படி வந்து 55,000 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம வந்து ஒரு பவுன் நகை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த 55,000 ரூபாய் எடுத்துக்கின்னு நீங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப் போனீங்க அப்படின்னா அங்கே செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 55க்கு மேலே ஒரு 5 சேர்த்து வந்து 60,000 வந்து ரவுண்ட் பண்ணுவாங்க. இதுதான் தற்போதைய நிலவரம். நம்ம வந்து ஒரு பவுன் நகை வந்து வாங்கணும் அப்படின்னா 60,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் நம்ம வந்து இருக்கோம். ஏன் இந்த அளவுக்கு தங்கத்தின் விலை உயர்ந்துட்டு போகுது, என்ன காரணங்கள் அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி 1 கிராம் தங்கத்தின் விலை அப்படின்னு பார்க்கும்போது 5,910 ரூபாய் இருந்தது. ஸோ ஒரு பவுனுக்கு மொத்தமாக 8 கிராம் இருக்குது. அந்த 8 கிராமில் 1 கிராமோட விலை மட்டுமே பார்த்தீங்கன்னா 5,910 ரூபாய். அப்போ சவரன் வந்து எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா, அப்போ ஒரு பவுன் நகை அப்படின்னு பார்க்கும்போது 47,280 ரூபாய் இருந்தது. ஸோ ஜனவரியிலேருந்து இப்போ எத்தனை மாதம் இருக்குது? மொத்தமாக 7 மாதம் இருக்குது. இது வந்து ஜூலை மாதமாக இருக்குது. ஸோ நேற்று ஜூலை 18ஆம் தேதி நிலவரப்படி எவ்வளோ தங்கத்தின் விலை அப்படின்னு பார்க்கும்போது 55,360 ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு. அதாவது ஒரு கிராமுக்கு மேலே வந்து 1000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் ஒரு பவுனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 55,000, மொத்தமாக பார்த்தீங்கன்னா பவுனுக்கு மேலே 8,000 ரூபாய் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்படி வந்து உயர்ந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. அதில் முதலாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பல இடங்கள்லாம் வந்து தங்கச்சுரங்கங்கள் இருக்குது. நம்ம நினைச்சோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை எடுத்து இங்கே வந்து மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நம்முடைய அரசு வந்து செய்யறதில்லையா அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பவுன் நகை வந்து ஒரு 60,000 விற்கிது அப்படின்றப்ப அந்த தங்கத்தை வந்து எடுக்கணும். ஒரு பவுன் நகையை வந்து நம்ம வந்து பூமியிலேருந்து தோண்டி எடுக்கணும் அப்படின்னா அதற்கு அந்த பவுனுக்கு மேலே ஒரு 20,000 வந்து செலவாகுது. அப்படின்றனால தான் இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய அரசு வந்து செய்யாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதனாலேயே நம்முடைய இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இங்கே எடுக்கிறத விட நம்ம வந்து வெளியிலே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளிநாடுகளுக்கிட்ட இருந்து இந்த மாதிரி வந்து தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் நம்ம வந்து இருக்கோம். அண்ட் தென் இந்த தங்கத்தின் விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து முதன்மையான ஒரு நாடாக இருக்குது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய டாலர் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுனால தான் நம்மளுக்கு இந்த தங்கத்தின் விலை அப்படின்னு பார்க்கும்போது நாளுக்கு நாள் வந்து படிப்படியாக வந்து உயர்ந்துகிட்டே போகுது. அங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே தங்கத்தின் விலை தற்போதைய நிலவரப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா $2,430 இருந்தது. ஸோ நீங்கள் வந்து $2,430 எட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நகை கிடைக்கும் அப்படின்னா 31.10 கிராம் நகை வந்து கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வந்து 4 பவுன் நகை வந்து கிடைக்கும். 4 பவுன் நகையோட விலையே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து $2,430 ரூபாய் தான். ஸோ தற்போதைய நிலவரப்படி $1 விலை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய இந்தியன் ரூபாயில் 83.69 ரூபாய் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே 2,430 அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து இன்ட்டு 83 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ 4 பவுன் நகை அப்படின்னு பார்க்கும்போது 2,33,060 ரூபாய். ஸோ இது வந்து எப்போதைய நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 மாதங்களுக்கு முந்தைய நிலவரம் இந்த மாதிரி வந்து இருந்தது. ஆனால் தற்போதைய நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் 4 பவுன் நகை வந்து வாங்கணும், 31.10 கிராம் நகையை வந்து நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா $2,470 வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியன் கரன்சியில் வந்து எவ்வளோ ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,06,714 ரூபாய். அதாவது 4 பவுன் நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்தியன் மதிப்பில் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாற்றம், அதாவது 2,03,360 இப்போ வந்து 6,717 வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கேயே எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே எந்த அளவுக்கு வந்து விலை மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசித்து தான் பார்க்கணும். அதே இந்த விலை மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்ம வந்து தங்கத்தை வந்து எடுக்கிறதில்ல. இது முதன்மையான ஒரு காரணம். இரண்டாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாடுகளுக்கிடையே வந்து பயங்கரமான பிரச்சனை வந்து போயினுக்குது. அப்படி வந்து போயினுக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த மாதிரி வந்து தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து 2 மடங்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தங்கத்தில் வந்து தற்போது வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இந்த ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. இது தவிர மூன்றாவது ஒரு காரணம் அப்படின்னா, சைனாக்காரங்க அவங்களுடைய நாட்டில் வந்து அதிகமாக வந்து தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களா அப்படின்னா பெரிய அளவில் வந்து தங்கத்தை வந்து ஆர்டர் பண்ணி வந்து வெளிநாடுகள்லேருந்து வாங்குறதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. சைனாக்காரங்க அதிகமாக வந்து தங்கத்தை வந்து வாங்குறதுனால தான் இங்கே வந்து இந்த வேக்கன்சி, அதாவது தங்கத்தின் மீதான விலை உயர்வும் நமக்கு வந்து தங்கம் வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற இந்த ஒரு விஷயமும் தற்போது வந்து சொல்லப்படுது. ஏன்டா எவன் எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம், அதனால் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் இப்படி வந்து உயருது அப்படின்ற அந்த ஒரு
ஏக்கம் வந்து எனக்குள்ளே வந்து இருக்குது. உங்களுக்குள்ளே வந்து என்ன தோணுது அப்படின்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஆசையாக வந்து ஒரு நகை எடுக்கலாம். நம்ம மனைவி கேட்குறாங்க, இல்லை வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு ஆசை வந்து ஒரு பவுனில் நகை வந்து எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஆசைப்பட்டோம் அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு சராசரி ஒரு மிடில் கிளாஸ் மேனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்மளால் ஒரு பவுன் நகையே வாங்க முடியாத இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாருமே வந்து இருக்கோம். அப்படின்றப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஏற்படுத்தும். எங்கேயோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு இங்கே நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து தங்கத்தை வந்து எடுக்கிறது கிடையாது. கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்தாலுமே இங்கே நம்முடைய இந்தியாவில் அந்த செலவுக்கு மேலே அதிகமாகறதுனால இவங்க வந்து இன்னும் வந்து விலையை வச்சு தான் கூட்டுவாங்களே தவிர மற்றபடி குறைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த காலகட்டம், அதாவது மன்னர்கள் இருந்த அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கத்தை கொடுத்து தான் வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த பணத்துக்கே வந்து மாறணும். அப்போதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்துக்கான மவுசு, தங்க நாணயங்களை கொடுத்தா மட்டும் தான் உனக்கு வந்து இந்த பொருள் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தின் மீதான மதிப்புன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இன்று வரை தொடர்ந்து வருது. இன்றைக்கி வந்து பணத்துக்கு வந்து இந்த பணத்தை நம்மளால் வந்து வாங்கவே முடியாது. இந்த பணத்தை போட்டு அந்த நகையை வந்து வாங்க முடியாதுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இப்போதைய நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது 55,000 ஐ திங்க் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே வந்து ஒரு 65 தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70,000 வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ரீச் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உங்கள்கிட்ட காசு இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து சங்கடப்படாமல் போயிட்டு ஒரு நகை எடுத்துன்னு வந்து வச்சுருங்க. அது 2 வருஷம் வந்து அப்படியே டபுள் ஆனால் கூட ஆகலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி தங்கத்தின் விலை வந்து படிப்படியாக வந்து போயிட்டே போகுது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 32,000 பார்த்தேன். 32 நான் வந்து 10தோ 12தோ படிக்கும்போது தான் ஒரு டைம் வந்து டிவியில் பார்த்தேன். ஒரு பவுன் நகையோட விலையே பார்த்தீங்கன்னா 35,000 இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அப்படியே வந்து டபுளாக வந்து நிற்கிது. ஸோ இது வந்து இன்னும் எங்கே போய் நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போயிட்டு வந்து கொஞ்சம் வாங்கி ஊரில் வந்து சேமித்து வைங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வாங்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஞ்சரும் அதிகம். மக்கள் வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பேங்க்கில் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான திருமணங்களில் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மொய்யை வைக்கிறத விட அங்கே வந்து நகையாக வந்து போடுறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சொந்தத்துக்குள்ளே மட்டும் வந்து பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம சொந்தக்காரங்க நம்ம வந்து ஒரு நகையை எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/4 பவுனோ 1/2 பவுனோ 1 பவுனோன்னு சொல்லிட்டு அவங்களோட சத்துக்கு முடிச்சுட்டு அவங்க வந்து எடுத்து போகிறாங்க. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை, அந்த நகை நம்மளுக்கு வந்து திரும்ப வரப்போகுது, இவன் தான் வந்து சரியான ஆள், நம்மளுக்கு நம்ம காசை வந்து திரும்ப கொடுக்குறது சரியான ஆளுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து பண்ணுறாங்க. நாளைக்கு அவங்க அந்த நகை போட்டாங்களா அவங்களோட வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விசேஷமோ ஃபங்க்ஷனோ நடக்கும்போது இந்த நகையை அவங்க வந்து திரும்ப போட்டு தாகணும். ஸோ அப்படி வந்து திரும்ப போடும்போது அப்போ அவங்க போடும்போது 1 கிராமோடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6,000 ரூபாய் இருக்குது அப்படின்றப்ப இதே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் டிஃப்ரென்ஸில் இதை வேறு ஃபங்க்ஷன் வந்து அவங்க வீட்டில் நடக்குதுன்றப்ப அந்த 6,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரெட்டிப்பாக நிற்கும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2,000 3,000 சேர்ந்து நிற்கும். ஒரு 10,000 அப்போ வந்து வந்திருக்கும். இவன் 10,000 ரூபாய் போட்டு அவங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு அப்போ வந்து போயிடுவான். ஸோ இது வந்து கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய சில்மிஷமான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.